இன்னைக்கு என்ன லஞ்சுன்னு பார்த்துடலாமா? பார்த்துடலாம். மேங்கோ கேக் இனிதே முடிந்தது. இது வந்து ஃபிஷ் ஃப்ரை. இது என்ன? மாங்காய் போட்ட பப்பு, மாங்காய் போட்ட பருப்பு சாதம், வாழைக்காய் கொண்டக்கடலை போட்டு பொரியல். ஓகே, சூப்பர். சாப்பிட்டுட்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இப்போது க்ளோசிங் செரிமனி. சாப்பிடலாமாங்க? அப்படிதான் இருக்கு, சூப்பராக இருக்குது. இன்ஸ்டன்ட் தோசை, தேங்காய் சட்னி, கெட்டி சட்னி. இந்த செட் தோசை மாதிரி பயங்கர முறுன்னு இருக்கு. என்னென்ன ஊற்றி அரைச்சேன்? தக்காளி, அப்புறம் மிளகா அரைச்சிருக்கேன் மாவோட. வேற என்னென்ன அரைச்சிருக்கேன்? உருளைக்கிழங்கு. ஓ, அதனால தான் இவ்வளோ கிறிஸ்பியாக இருக்காது. எல்லாத்தையும் போட்டு மொத்தமாக அரைச்சி அப்படியே ஊற்றிருக்கேன். உப்பு. சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்கு. இந்த தோசைக்கு இந்த கெட்டி சட்னி ரொம்ப நல்லா இருக்கு. கெட்டி சட்னியில் காரமாக எதுவும் போட்டு அரைக்கல, தோசை காரமாக இருக்கு. அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கு. ரொம்ப பயங்கர சூப்பராக இருக்குது. இது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஃபிஷ் பர்கரா இல்லை மீனா போட்டிருக்க? ஆமாம், ஃபிஷ் பர்கரில் மீன் போடாமல் இல்லைன்னா மானா போடும். ரெண்டையும் நான் ஒரே நேரத்தில் சாப்பிடல. சக்கரை பொங்கல் வடகரி மாரி. அவன் கேட்டான் பர்கர் செஞ்சு கொடுக்க சொல்லி. சரி, ஓகே. நான் இதை முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட்டு அதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். தோசையை விட இது ரொம்ப சூப்பராக இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. மேயோ, சீஸு, ஆனியனு, ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேன். தவா ஃப்ரை பண்ணி சூப்பராக இருக்குது. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தோசை நல்லா இருக்குது. தோசையை விட இது இன்னும் நல்லா இருக்குது. ஆஃப்டர்நூன் சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னு கேட்க மறந்துட்டேங்க. நீ கேட்க மறந்ததே நல்லது தான் ஆக்சுவலி. சரி, ஓகே, இப்போ கேட்குறேன், நான் சொல்கிறேன். ஒன்றா எப்படி சொல்கிறேன். பருப்பு சாதம், மாங்காய் பருப்பு சாதம் நல்லா இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. மாங்காய் வேகாமல் இருந்தது. எடுக்க மாங்காய் கச்சக்குன்னு வந்துச்சு. அது வந்து விக்கெட் அவுட்டு. ரெண்டாவது வந்து அந்த கொண்டக்கடலை வித் வாழைக்காய் பொரியல், அதுவும் நல்லா இல்லை. உப்பு இல்லை, சப்பு இல்லை, எதுவுமே இல்லை. மூணாவது ஃபிஷ்ஷு அமோகமாக இருந்துச்சு. அது அமோகமாக இருந்ததுனால எல்லாமே ஆல் ஓவர் காம்பன்சேட் ஆகிடுச்சு. உங்களுக்கு சமைச்சு தரல இவ்வளோலாம் பேசுவீங்க. காலையில் அவசரப்படுத்தினா அப்படி தான் இருக்கும் சமையல். அப்படி தான் பண்ணி கொடுப்பேன்.